ஹரி ஓம். எல்லோரும் இன்புற்று இருப்பது நினைப்பதே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரவே. தீர்காயுஷ்மான் பவ, ஸ்ரீபிய தீர்க சுமங்கலி பவ, சர்வவியாதி நிவாரண பிராப்திரஸ்தோ, சர்வ ஐஸ்வர்யாணி மங்களானி அபிவிருத்திர் பவத்து ததாஸ்தோ. இப்பொழுது நான் ஸ்ரீ புருஷ சூக்தம் தமிழில் விபாகம் 4. இது மிக மிக முக்கியமானது. எல்லாரும் அதனை அந்த இலக்கணம், வியாக்கரணம் சொல்லுவோம் சம்ஸ்கிருதத்தில். இலக்கணத்தை நம்ம ஆராய்ந்து பரிசீலனை செய்து அதை அப்புறம் தான் முடிவெடுக்கணும். அந்த வார்த்தைக்கு அதிபதி என்ன அர்த்தம்னு அதை நம்ம பார்ப்போம். மந்திரத்தை முதல்ல பார்ப்போம். தஸ்மாத் யஜ்ஞாத் சர்வஹுதஹ சம்ருதம் வ்ருஷதாஜ்யம் பசூகஸ்தாகஸ்சக்ரேவ யவ்யான் ஆரண்யாங் கிராம்யாஸ்சயே. தஸ்மாத் யஜ்ஞாத் சர்வஹுதஹ ரிச்சः சாமானி ஜக்ஞிரே சந்தாகம்சி ஜக்ஞிரே. தஸ்மாத் யஜுஸ்தஸ்மாதஜாயதா தஸ்மாதஸ்வா அஜாயந்தா ஏகேச்சோ பயாததः गावोः जग्गिरे तस्मात् तस्माज्जाता अजावयः. இதோட நிறுத்திக்கிறேன். அப்புறம் எத் பூருஷம் வியததுஹு, அது மிக மிக முக்கியமானது. இதுவும் முக்கியமானது. பார்க்கலாம், அர்த்தத்தை பார்க்கலாம். ரிஷியெல்லாம் நான் சொல்லிட்டேன், சந்தசெல்லாம். தஸ்மாத் யஜ்ஞாத் சர்வஹுதஹ. தஸ்மாத்னா அவரிடம் இருந்து, சக தௌத்தே அவன், சக தௌ 2 பேர், தே அவர்களெல்லாம், அதான் பிரதமா விபக்தி. தித்தியா அவனை, 2ஆம் வேற்றுமை உருபு ஐ. சஹதௌதே தம் தௌதான் தேன தாபியாம் தைஹி தஸ்மை தாபியாம் தேபியஹ தஸ்மாத் தாபியாம் தேபியஹ. அவனிடம் இருந்து, தஸ்மாத் தாபியாம் தேபியஹ தஸ்ய தயோஹோ தேஷாம் தஸ்மின் தயோஹோ தேஷு. ஒருமை இருமை பன்மை இருக்குங்க சம்ஸ்கிருதத்தில். 1ஆம் வேற்றுமை உருபு சாதாரண, 2ஆம் வேற்றுமை உருபு ஐ, 3ஆம் ஆள் ஓடு உடன் கு. அவனிடம் இருந்து உடைய 6ஆம் வேற்றுமை, 7ஆம் இல் இன், அவனில் அவனின், அது மாதிரி அவனுக்கிடையே அப்படிலாம் வரும். இது சம்ஸ்கிருதத்தில், நம்ம தமிழ் தான் வியாக்கரணம் பொருந்தும், ஆனால் இருமை இருக்குது, பார்த்துக்கணும். தஸ்மாத் எப்பொழுதுமே இது வரும். அப்போ சகதௌத்தே, அந்த யுஷ்மத் சப்தம்லாம் இருக்கு இல்லையா, அதுலேருந்து இது தஸ்மா, இந்த தத்து சப்தம்லாம் இருக்குது, அதுலேருந்து வரும். இது நல்லா தெரிஞ்சுக்கணும். தஸ்மாத் அவனிடமிருந்து ஏகவச்சனம். தஸ்மாத் யஜ்ஞாத் சர்வஹுதா. யஜ்ஞாத் யஜ்யத்திடம் இருந்து, ராமாத் இதே தான், தஸ்மாத் தான், ஃப்ரம் த யஜ்ஞா யாகம், அதிலிருந்து, ஹுதஹ நாம் தானமாக கொடுக்கின்ற பொருள்கள் யஜ்யத்துக்கு, அதனிடமிருந்து, ஹுதஹ ஹுத அந்த பூர்ணாஹுதிலம் கொடுக்குதல், ஆஃபரிங், அர்ப்பணம். ஹுதஹ அதனிடம் இருந்து. இப்போ டெல்லி தஹ ஹம் ஆகச்சாமி, நான் டெல்லியில் இருந்து வருகிறேன். அப்போ அந்த தஹ வரும். டெல்லி தஹ, மத்ராஸ் தஹ, சென்னை தஹ போகின்றேன் கச்சாமினா. இப்போ இந்த தஹ ஹுதஹ உத நம்ம கொடுக்குற ஆஃபரிங்கில் இருந்து வருது. ஏன்னா நம்ம கொடுக்குற அந்த தர்ப்பணம், அந்த சமர்ப்பணம், அந்த வேண்டுதல் மூலமாக நாம் தெய்வத்திற்கு, அந்த யாகத்திற்கு கொடுக்கின்ற யாரெல்லாம் தேவார்களும் அவர்களுடைய சகவாசத்தோடு, ரிஷயங்கள் சாத்தியா ரிஷயஸ்செய, நாம் கொடுக்கும் அந்த அர்ப்பணம், அதுலேருந்து எல்லாம் வருதுன்னு பார்ப்போம். அதை தான் இந்த ஏப்ரஹாமிக் ரிலிஜன், கிறிஸ்துவ மதம், அப்ரஹாமிக் மதம், யூதர்கள்லாம் இருக்கலாம். இயேசுநாதரை கொண்டு போய் அவர் சாக்ரிஃபைஸ் பண்ணுறாரு, தானம் பண்ணுறாரு மக்களுக்காக. இதுதான் அது. ஏன்னா அவர்கள்லாம் நம்ம 2000 வருடங்களுக்கு முன்பாக யூதர்கள், ரோமானியர்கள் எல்லாம் எங்கள் கேரள பிரதேசத்துக்கு நிறைய வந்திருக்காங்க. அவங்களுடைய நாணயங்கள்லாம் நல்லா கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய ஆராய்ச்சி பலன்கள்லாம் இருக்குது. தொல்லியல், பொருளியல், எல்லா தொல்லியல் ஆராய்ச்சியெல்லாம் வச்சுக்கோ. அதனால் இந்த புருஷன் என்ன பண்ணுறாங்க, ரிஷிமார்களோடைய தேவர்மார்களும் யாகத்துக்கு செல்கின்றார். அவருக்கு ப்ரொஃபஷனெல்லாம் பண்ணுறோம். குச தர்பை மேலெல்லாம் நின்று அந்த சடங்குகள்லாம் நம்ம பார்த்தோம் போன வாட்டி. அந்த புருஷனை போகிறார், அவரே போகிறார், யாரும் கட்டாயப்படுத்தி இல்லை அப்படின்னு ஐதீகம். நாராயண ரிஷி எழுதியிருக்கார். அந்த யாகத்திலிருந்து நாம் கொடுக்கும் அந்த அர்ப்பணத்திலிருந்து, ஹுதஹ இருந்தும் யாகத்திலிருந்து எல்லாம் வந்து பார்ப்போம். தஸ்மாத் யஜ்ஞாத் சர்வஹுதஹ சம்ருதம் வ்ருஷதாஜ்யம். இதுவும் அதை சேர்ந்து தான். ஃபர்ஸ்ட் வரி சம் வ்ருஷது ஆஜ்யம், நல்ல நெய். இந்த நெய் உரிக்கிற நெய்னா அப்படி தண்ணி மாதிரி இருக்கும். இந்த கட்டி நெய்னா கொஞ்சம் கொழுப்பு சத்து எல்லாம் இருக்கும். அதில் கொஞ்சம் தயிர் சேர்ந்து அந்த ஆஜ்யம்னு சொல்லுவாள். பிரிஷதாஜ்யம் ஒரே வார்த்தை தான். அதோட அந்த
அந்த அந்த அந்த புள்ளிப்புள்ள வெண்ணெய் அந்த தயிர்லாம் இருக்கிறது பிருஷதுன்னு சொல்லிக்கலாம். பிருஷத் ஆஜ்யம், ஆஜ்யம்னு வரும். அதையே அர்ப்பணிக்கிறது. அது அதோடு சேர்ந்து இவ எல்லாரும் போகிற மாதிரி சாத்தியா ரிஷயஸ்டே எல்லாம் கொண்டு எல்லாத்தையும் பண்ணுறா. இது பிருஷத் ஆஜ்யம், அந்த ஹுத்த கொடுத்த ஆஜ்யம். அதுக்கப்புறம் அதுலேருந்து தான் வருது ஹுத்தக யக்ஞாத் என்னெல்லாம் வருதுன்னு பார்ப்போம். அந்த சம்பிரதம் பிருஷத் ஆஜ்யம். இப்போ பாருங்க, பசூகிஸ்தாகிஸ்சக்ரேவா யவ்யான் ஆரண்யாங்கிராமியாஸ்டயே. பசூன்னு தானு சக்கரேங்கிறது பண்ணினார் அர்த்தம். அது லிட்லக்கார ரூபம். அந்த பண்ணினவர் இப்போ நம்ம கண்ணுக்கு தெரியாது. இப்போ நான் லிட்லக்காரம் எப்படி உபயோகம் பண்ணணும் நான் சொல்லியே கொடுத்துருக்கேன். எப்படி என்றால், வால்மீகி ராமாயணம் ரச்சயான் சக்கார ஏகவச்சனத்தில், ரச்சயான் சக்ரிரே பகுவச்சனத்தில். ராமாயணம் வால்மீகி எழுதினான. வால்மீகோ நமக்கு கண்ணுக்கு தென்பட மாட்டார். புரிஞ்சுதா உங்களுக்கு? அதை மாதிரி இப்போ உதாரணமாக நம்ம இப்போ இருக்கிற யாராவது ஒரு தலைவர்கள் ரச்சயான் சக்கரம் அவங்க உயிரோடு இருந்திருக்காங்க, 10 வருஷம் முன்னாடி பண்ணியிருப்பாங்க. அதுக்கெல்லாம் லுங்லக்கார தான் போடணும். பர்ஃபெக்டாக இருக்கணும், சுத்தமாக. லங்லக்கார ஹி வாஸ் டூயிங் லங்லக்காரம் போடலாம். அகம் அக்கர்வம்னா நான் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ நான் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு 10 வருஷம் முன்னாடி, 5 வருஷம் முன்னாடி. அகம் அகாரிஷம்னா நான் பண்ணினேன் 10-20 வருஷம் முன்னாடி நான் பண்ணினேன், ஆனால் நான் இருக்கேன். ஸோ இதுதான் சக்கரே. பசூன் தான் சகதௌத்தே தம் தௌ தான் அவைகளை பசூன் பசுக்களைனா சம்ஸ்கிருதத்தில் எல்லாவித மிருகங்களும் கிராமத்து மிருகங்கள்னே சொல்லலாம். அதாவது கார்னிவோரஸ் இல்லை, மற்ற மிருகங்களில் சாப்பிடக்கூடிய மாம்ச மிருகங்கள் இல்லை. ஸோ பசுன்னு சொல்லுவாங்க. அதை வெறும் பசு மாட்டுக்கு தான் பசுன்னு கிடையாது, அது அர்த்தம் அப்படி போகிறது. பசுன்னு தான் அவைகளை பசுகு இது இருக்கு. அந்த இதெல்லாம் வருது உங்களுக்கு அந்த வேதத்தினுடைய அந்த அனுசரணைக்காக, சந்தஸுக்காக. பசுன் தான் சக்கரே. அப்புறம் என்னெல்லாம் சக்கரே முதல்ல வச்சிருக்கோம். பசுன்னு பண்ணிட்டாரு. அவைகளை யாரெல்லாம் அவைகளை பசுன்னு சக்கரே வாயவ்யா வாயு வாயவக வாயு குரு குரவக வாயவு யானு அவைகளை எவைகளெல்லாம் அப்படி சொல்ற மாதிரி வாயவ்யானு எவைகளை. அது கொஞ்சம் முன்னாடி வரும். சக்கரை இதெல்லாம் பண்ணார். பசுன்னு பசுகிஸ்தாகிஸ் சக்கரை வாயவ்யானு. இந்த வாயவ்யான்னா வாயுவில் இருக்கக்கூடிய ஜந்துக்கள். எவைகளெல்லாம் வாயுவில் இருக்கோம்னாக்கா பறவை, பட்சி, காக்கா, குருவி, பட்டாம்பூச்சி, எப்படி வேணும் வச்சுக்கலாம். எல்லாம் தான். அவங்க ஒன்னொன்னா சொல்லாம இப்படி முதல்ல எப்படி அந்த முழுக்க வாயவ்யானு ஆரண்யான். ஆரண்யங்கிறது காடு. ஆரண்யான் எவைகள்லாம் ஆரண்யத்தில் இருக்கோ, காட்டுகள் எல்லாமே இருக்கும்ல. பாம்பு, பல்லி, புலி, சிங்கம், நிறைய கிருமிகள், எறும்புகள், என்னெல்லாம் மரங்கள், பழங்கள், விதைகள், என்னெல்லாம் ஆரண்யான். கிராமியாக சயே கிராமியாஸ்சயே. கிராமியாக ப்ளஸ் ச ப்ளஸ் ஏ. சங்கிறது ஆண்ட், பிறகு ஏங்கிறது ஏ. எவை இரண்டும் எவைகளெல்லாம் பகுவச்சனம் ஏ. எவைகளெல்லாம் கிராமத்தில் இருக்கின்றதோ, எவைகளெல்லாம் ஆரண்யத்தில் இருக்கின்றதோ, எவைகளெல்லாம் வாயுக்கள் இருக்கின்றதோ, ஆகாசத்தில் வாயுல எல்லாத்தையும் சேர்த்துக்கிறார். அரண்யனா நதி கூட இருக்கு. ஆரண்யான் கிராமியாஸ்சயே. இப்போ முதல்ல பார்ப்போம். தஸ்மாத் யஜ்ஞாத் சர்வஹுதஹ சம்ருதம் பிருஷதாஜ்யம் பசூகிஸ்தாகிஸ்சக்ரே வாயவ்யான் ஆரண்யான் கிராமியாஸ்ச ஏ. இவைகளெல்லாம் தஸ்மாத் யஜ்ஞாத் சர்வஹுதஹ. அதே தான் முதல் லைன் தான் இதுவும். தஸ்மாத் அவரிடமிருந்து, யஜ்ஞாத் யஜ்யத்திலிருந்து, சர்வம் ஹுதத்திலிருந்து, அவரிடமிருந்து, யஜ்யத்திலிருந்து நாம் கொடுத்த அந்த ஆஃபரிங், அந்த அர்ப்பணங்கள், அதிலிருந்து சர்வம் எல்லாம் வருது. ரிச்ச சாமானி ஜக்கிரே. ரிக்வேதம். அந்த ரிக்குங்கிறது முதல்ல ரிக்வேதத்துக்கெல்லாம் ரிக்கும்பா ஒரு ரிக்குன்னு சொல்லி தான் ஆவாகனம், யாகம், மந்திரங்கள்லாமே அவா சொல்லுவா. அக்னிமீளே புரோஹிதம் யஜ்ஞஸ்ய தேவம் ரிக்விஜம் ஹோதாரம் ரத்னதாதமம். அப்படி வருது பாருங்க. அந்த ரிக்கு தான் ரிக்வேதம். சாமானி சாமவேதம். வேதாராம் சாமவேதோசுமே. ரிச்ச சாமானி ச அண்ட் சாமானி ஜக்கிரே. ஜக்கிரே முன்னாடி போட்டுக்கோ.
அதே தான் இந்த லிட்லக்காரன் தான் கிரியேட்டட் பரஸ்மை ஆத்மனே பதம். ஆத்மனே பதம் பிரதம புருஷம் ஏகவச்சனம். ஜக்கிரே லிட்லக்கார ரூபம் எல்லாம் பாவகர்மணத்தில் வரும். உங்களுக்கு கர்த்தரேவ பாவகர்மண ரூபம் இருக்கு. ரிச்சசாமானி ஜக்கிரே சந்தாகும் சி ஜக்கிரே தஸ்மாத். தஸ்மாத் அவனிலிருந்து ஜக்கிரே உண்டாக்கப்பட்டது. சந்தாம்சி வேதத்துடைய சந்தஸ். ரிக் காயத்ரி உஷ்ணுக்கு அனுஷ்டுப்பு பிரகதி பங்கி திருஷ்டுப்பு ஜெகதி சப்த சந்தஸ். அங்கே என்ன அவனிடமிருந்து தான் அந்த ஹூத்தாலேருந்து வர்றது, யாகத்திலேருந்து வர்றது புருஷ. தஸ்மாத் ஃப்ரம் ஹிம் அவனிடமிருந்து. ரிச்சசாம் சந்தாகும் ஹி சங்கிரே தஸ்மாத் யஜுஸ்தஸ்மா அஜாய. யஜுர்வேதமோ ஃப்ரம் ஹிம் தஸ்மாத் அஜாயதா. அது சாதாரண லங்லகார ரூபக ஏக வச்சனம் பிரதம புருஷ வாஸ் கமிங் வந்து கொண்டிருந்தது. யஜுஸ்தஸ்மாத் அஜாய தஸ்மா அஸ்வா அஜாயந்தா. தஸ்மாத் அவனிடமிருந்து அஸ்வாஹன். அஸ்வாகங்கிறது குதிரைகள். குதிரைகள் வந்து ரொம்ப முக்கியமான பிராணிகள். அந்த காலத்தில் குதிரை மேலே தான் உங்களுக்கு சவாரி பண்ண முடியும். ஒரு 500 கிலோமீட்டர் போனோம்னா குதிரை மேலே உட்காந்து தான் போகணும். அதுக்கு தான் அந்த குதிரை ஸ்டெமினா, ஹார்ஸ் பவர், அந்த சக்தி, அந்த திராணின்னு சொல்லுவாங்க மலையாளத்தில், ஹிந்தியில், சம்ஸ்கிருதத்தில். திராணி அதுக்கு தான் இருக்குது, சக்தி அதுதான் இருக்குது, தேக பலம். தஸ்மாத் அஸ்வாக நிறைய வந்தது. அஜாயந்தா அஜாயதா அஜாயந்தா பகுவச்சனம் பாஸ்டன்ஸ். லங்லகாரக ரூபக இம்பர்ஃபெக்ட் பாஸ்ட் வாஸ் கமிங் பிரதம புருஷ தேர்ட் பர்சன். தஸ்மாதஸ்வா அஜாயந்தா ஏகேச்சோ பயாததக. ஏக ச உபய ஆதத. ஆதத ஆல்சோ அது லிட்லக்கார ரூபம் தான். அது ஏகவச்சனம் பிரதம புருஷம். ஏ உபயங்கிறது இந்த 2 ஜாஸையும் 2 இதை வச்சு சாப்பிட்றதெல்லாம் அதெல்லாம் வந்தது. ஆதத இஸ் டு ஈட். ஆதத அத்து தாத்துங்கிறது சாப்பிட்றது. ஆதத இட் வாஸ் கிரியேட்டட். எதெல்லாம் இந்த உபய சாப்பிடுமே 2த்தையும் வச்சு. இந்த மனிதர்களும் இருக்கலாம், மிருகங்களும் இருக்கலாம். சாப்பிடக்கூடிய பல்லினால் உபய அது இதுதான் அதனுடைய அர்த்தம். எல்லாமே இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். அதை மொத்தமாக போட்டேன் உபய ஆததாக. ஏன்னா பாம்பு வந்து ஜாஸ் கிடையாது, அது வந்து அப்படியே முழுகி தான் சாப்பிடும். அது எப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆதத்து வந்து அத்து தாத்து சாப்பாடு. நிறைய அதுலேருந்து நிறைய பிறவைகள் இருக்கு. டு ஈட் உபய ஆததாக. உபய 2 ஜாஸ். ஏக ஏக ஏகேச்சோ அப்படிலாம் வரும். ஏக ச உபய ஆததः காவோஹ ஜக்கிரே தஸ்மாத். காவோஹ. இந்த கோங்கிறது எருமை புல்லும்பாங்க ஆங்கிலத்தில். பசுன்னு நம்ம சொல்லுவோம் கோமாடுன்னு. ரொம்ப பரவலாக கோ என்னுடைய அபிப்பிராய பிரகாரம் கோங்கிறது புல், காளை. அதுதான் கோ. அதுதான் இங்கேயும் ரெஃபர் பண்ணுறாங்க. தேனுகுங்கிறது பசு. ஆனால் பசுவாக அப்படி சொல்லுவாங்க. காளையை தான் அவங்க ரொம்ப, காளையும் பசுவையும் ரொம்ப கும்பிடுவாங்க வேத காலத்தில். காவோ காவக பகுவச்சனம். காவோஹோ ஜக்கிரே. எல்லாம் ஜக்கிரேலாம் இதே தான், லிட்லக்காரன் தான். பரஸ்மை பதம் பாவகர்மணம் ஏகவச்சனம். இல்லை கிரியேட்டட். ஹி brought was brought into existence. அப்படியே பியூர் பாஸ்ட் டென்ஸில் the creator is not existing now, the create அந்த மாதிரி சொல்கிறது அர்த்தம். தஸ் காவோஹ ஜக்கிரே தஸ்மாத் ஜாதா அஜாவயஹ. தஸ்மாத் திருப்பி இந்த தஸ்மாத் வந்துட்டே இருக்கும். ஃப்ரம் ஹிம் அவனிடம் இருந்து. ஜாதா ஜாதா வந்து இத்த பிரத்யான்னு சொல்லுவோம் கிருதத்தில். அது ஒரு ஜாத்தக ஜாதா ஜாத்தம் நவுன் ஃபார்மேட்டாக வரும். ஜாங்கிறது கம் தாத்துலேருந்து, ஜாங்கிறது போகிறது வரதெல்லாம் உண்டாக்கினது. ஜன் தாத்துலேருந்து கிரியேட்டட்னு வரும். ஜாத்தாங்கிறது ஸ்திரீலிங்கம். அஜாங்கிறது அஜாவயன்னு வருது. தஸ்மா ஜாத்தா ஃப்ரம் ஹிம் ஜாத்தா அஜாவயா. அஜாங்கிறது ஸ்திரீலிங்கம், ஆடு, பன்னி, ஃபீமேல், கோட்டு, ஷீப் எல்லாம். வயகங்கிறது வயசு. பல வயதுகள் உடைய ஆடுகள், மாடுகள், பசுக்கள் எல்லாமே வச்சுக்கலாம். அஜாங்கிறது கோட், ஆடு இருக்குதான் அஜா ஸ்திரீலிங்கம். அஜஹ ஆடு புருஷலிங்கம். அஜம் நபும்சகலிங்கம். ஆனால்
எப்படி வேணால் இப்போ ஆல் மென் ஆர் மார்டல் ஆங்கிலத்தில் சொன்னோன்னா ஆல் மென் ஆர் மார்டல்லாம் எல்லா மென் இருக்கக்கூடியவர்கள் இட்டர்னல் இல்லை. ஆனால் ஆல் விமன் ஆர் இம்மார்டல் அப்படி கிடையாது. மென் இன்க்ளூட்ஸ் விமன் ஆல்சோ. ஆனால் அதே தான் எல்லாவித சாது கால்நடைகள் எல்லா வயதினுடைய அதுதான் அந்த அஜாவய. அப்போ எல்லாத்தையும் அவங்க பரவலாக சொல்லியாச்சு. அந்த புருஷனிடமிருந்து தான் வர்றது. அந்த புருஷனுங்கிறது மாலிக்யூல்ஸாக இருக்கார், அணுக்களாக இருக்கார். எல்லா அணுக்குளிலும் அதுதான் தெய்வம் இருக்குன்னு சொல்கிறோம். பார்க்கும் இடம் எங்கும் ஒரு நீக்கு மரம் நிறைகின்ற பரிபூர்ண ஆனந்தமே. துடிலும் இருப்பார், துருமிலும் இருப்பார் இல்லையா? அதனுடைய வேறு இதுதான் அந்த புருஷ சூக்தம் தான். அதனால தான் அவர் எங்கேயும் இருப்பார். பன்னியில் மாட்டில் அதை இது பண்ணாது இதை பண்ணாது சொல்கிற காரணமே எந்த அணுக்குளிலும் பகவான் விஷ்ணு நாராயணன் இருக்கார். நரசிய அயனக அவர் தான். நம்மளுடைய காட்டுதல் வழிபாதை அவர் தான். அவர் போகிற வழிபாதை தான் இதுதான். அதனால் எல்லாத்துலேயும் இருக்கார். அதனால் இதுதான் ரொம்ப பரவலாக அழகாக எப்படி அந்த புருஷன் எனர்ஜி, அந்த எனர்ஜி ஒரு ரெவலேஷனில் இந்த நேச்சுரல் ஃபோர்ஸஸ் ஆஃப் நேச்சர், யூனிவர்சல் ஃபோர்ஸஸ் ஆஃப் நேச்சருங்கிறது யார்? தேவா. ரிஷிகள்ங்கிறது யார்? ஞானம், நாலேஜ், தி எக்ஸிஸ்டன்ஸ், தி காம்பினேஷன் பவர். அதுக்கு தான் அந்த ரிஷி. அவங்களோட சேர்ந்து எல்லாருமா போகிற மாதிரி யக்ய குண்டத்தில் ஹோமத்தில் அப்படி போய் அதில் ஐக்கியமாகி அதுலேருந்து வரதுலேருந்து தான் இதெல்லாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த புருஷ சூக்தத்தில் சொல்கிறார். இதனுடைய இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஐன்ஸ்டீனே சொல்லியிருக்கார், காட் லிவ்ஸ் இன் நேச்சர். காட், கடவுள் இயற்கையில் இருக்கின்றார். அது யாரை பின்பற்றுகிறார்? அவருடைய குருநாதரான பல வருடங்கள் 1552 1512 14 ஸ்பினோசாஸ் எத்திக்ஸ்னு ஒரு புக் எழுதினார். ஸ்பினோசா அவர் இது யூதர். அதில் அவர் காட் லிவ்ஸ் இன் நேச்சர் தான் எழுதினார். கடமை நம்ம இதெல்லாம் இருக்கணும், கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு சொல்கிற மாதிரி நம்ம எத்திக்ஸ் தான் காட் அப்படின்னு அவரை வர்ணித்து காட் இயற்கையில் இருக்குது அப்படிங்கிறார். நம்முடைய சுபாவங்கள் தான் காட், எல்லாத்துலேயும் அவர் இருக்கார். ஸோ நம்ம அந்த மாதிரி தெய்வீக சுபாவங்களோடு இருக்க வேண்டும்னு அவர் சொல்கிற மாதிரி இதுலேருந்து வரா. இப்போ இந்த காஸ்மோலாஜிக்கல் எவல்யூஷன் கான்செப்ட் இதுதான். அதில் இந்த புருஷன் அப்படி யக்ய குண்டத்தில் போய் எனர்ஜியில் போய் இந்த எனர்ஜிலேருந்து எல்லாமே அப்படி விட மாதிரி எல்லாம் அரண்யானும் சரி, வாயவ்யானும் சரி, கிராமியானும் சரி, அஜாவயா இருந்தாலும் சரி, பசு எல்லாம் இருந்தாலும் சரி, எப்படி எல்லாமா சொல்லியாச்சாவா. அரண்யானில் உங்களுக்கு செடி மரம் பாறை எல்லாம் காட்டில் இருக்கிறதெல்லாம், கிராமத்தில் இருக்கிறதெல்லாம், வாயுவில் இருக்கிறதெல்லாம். அப்போ என்னுடைய இந்த சேனலை நீங்கள் பதிவு செய்வீர்களே ஆனால் தொடர்ச்சியாக வரும். அடுத்தது 5ஆம் பாகம் மிக மிக முக்கியம். இது சில அரசியல்வாத கட்சிகளுக்கும் நம்ம நாட்டை பற்றி, நம்ம புருஷ சூக்தத்தை பற்றி, சனாதன தர்மத்தை பற்றி அதனுடைய விளக்கங்களை தவறாக மொழிபெயர்த்து, அதுவும் மேற்கத்திய நாட்டினர், அவர்களுக்கு நம் கலாச்சாரம் தெரியாது. அதனால் அது எப்படி அவர்கள் தவறாக பயன்படுத்துகிறார்கள் என்று அந்த 5லிருந்து வரும். பிராமணேபியோ முகமாசி, அதை நான் சொல்லித்தரேன். அது வரைக்கும் பூயாத் தாவத் சுபமங்கலம். ஹரி ஓம்.